ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒரே தான் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டா சாம்பார் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பார் மாதிரி செய்யாமல் சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார் மாதிரியே செஞ்சிடலான்றதுக்காக பருப்பு வேக போடுறதுக்கு பருப்பு எடுத்தேன். சாம்பாருக்கு நீங்கள் குக்கரில் பருப்பு வேக போடும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணெயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு பொங்கி வராது. அதே டைமில் வாயுவுக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. அதனால் விளக்கெண்ணெய் ஊற்றி பருப்பு வேக வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். பருப்பு வேக வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் அரியறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியல் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். அவரைக்காய் அரியும் போது வெளிச்சத்தில் வச்சு 2 சைடும் திருப்பி பார்த்திங்கன்னா உள்ளே பூச்சி இருந்தால் தெரிஞ்சிடும். எங்கே பூச்சி இருக்கோ அங்கே மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கும் போதே வெண்பொங்கலுக்கும் விசில் வந்துருச்சு, பருப்புக்கும் விசில் வந்துருச்சு. ரெண்டுமே விசில் அடங்கி எடுத்து வச்சாச்சு. சாம்பாருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு காய் அரிஞ்சு வச்சுட்டு வெண்பொங்கலை தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நம்ம டிஃபனுக்காக வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெண்பொங்கல் சூப்பராக ரெடியாக இருந்தது. பச்சரிசியும் பாசிப்பருப்பும் செம்ம அளவில் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் ஃபுல்லாக நெய் ஊற்றி தாளிக்க மாட்டேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்குவேன். நம்ம எந்தளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டால் என் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அதெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெண்பொங்கலில் சேர்த்து கலந்துடலாம். நம்ம சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் ஆறட்டும், தனியாக வச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிச்சிட்டு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் கடை பருப்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் அவரைக்காயும் சேர்த்து சாம்பார் செய்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா வதங்கின பிறகு இதில் புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்போடு எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்ல பெரிய ஸ்பூனு. 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். காயோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு ஒரு பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ சாம்பார்லேயும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணியை வைக்கிறதா இருந்தால் கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடியெலாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். தண்ணியெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு காய் வேகிற அளவுக்கு வேக விடுங்க. இது காயெல்லாம் வெந்துருச்சுன்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெண்பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு, சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. தம்பிக்கு தோசை வேணும்னு கேட்டான். தோசையும் சாம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நம்ம காலையில் டிஃபனுக்காக ஏதாவது சாம்பார் செய்கிறோன்னு சொன்னால் மத்தியானம் லஞ்சுக்காகவும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழம்பு தேவைப்படும். அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி 2க்கும் ஒரே சாம்பார் யூஸ் பண்ணுற மாதிரி சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார் மாதிரியே செஞ்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்னும் சைட் டிஷ் செய்கிற வேலை மட்டும் மிச்சமாக இருந்தது. பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டுட்டு இதுக்கு பட்டை மிளகாலாம் போட வேண்டாம். போடாமல் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுலேயே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிஞ்சு சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அந்த நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறது அதோட இனிப்பை கொஞ்சமாக கட்டுப்படுத்தும். இப்போ அரிசியும் களைஞ்சி வச்சு சோறும் வடித்தாச்சு. வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம்.
மதியம் சாப்பிட போகும்போது தான் நான் சாப்பாடு செஞ்சேன். நல்ல சுட சுட சாதம், அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இதுக்கு நம்ம சைடிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கோம். பீட்ரூட் பொரியல் நல்லா எண்ணெயிலே வதக்கி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதோட நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கடைசியாக தயிர் வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்பாவுக்காக மீஷோலேருந்து 2 நெக் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2மே காம்போவாக வந்தது. ஒன்றில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் சோக்கர் செட்டும் கொஞ்சம் டாலர் செட்டும் வந்திருந்தது. இது 2ம் ஒரு காம்போ. இது இல்லாமல் ஒரு காசு மாலை காம்போ ஒன்று போட்டிருந்தேன். அதில் சின்ன காசு மாலை ஒன்று, பெரிய காசு மாலை ஒன்று வந்திருந்தது. ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காசு மாலை செட்டு வந்து 180 ரூபாய்க்கும், அந்த நெக் செட் வந்து ஒரு 160 ரூபாய்க்கும் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. பாவாடை சட்டை, பட்டு பாவாடைக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மாமா பசங்க, அக்கா பசங்க எல்லாம் சேர்ந்து என் பசங்க எல்லாம் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி போய் விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு. பசங்களை வந்து டிவி செல்லுன்ட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம முடக்கி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெளியில் விளையாடுறதுக்கெலாம் நம்ம அலோவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, இந்த மாதிரி குட்டியான சமைக்கிற ஜாமான்கள்லாம் எங்கள் பாப்பாங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதை வச்சுட்டு எப்போயாவது அவங்க சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை இட்லிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்க மாவுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாம்பார் மீன் குழம்புலாம் வச்சு தோசை சுட்டு இட்லி சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் பாஸாக இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு எப்படி பண்ணுறது, அவங்க பண்ண டிஷ்லாம் டேஸ்ட் பார்க்குறது, இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது பசங்க கூட சேர்ந்துட்டு. அப்புறமா அவங்க விளையாண்டலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு 6 மணி போல் படிக்கிறதுக்காக உட்காந்துட்டாங்க. இந்த டே எனக்கும் என் பசங்களுக்கும் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.